இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ஒரு நடிகர் பெரும்பாலான நடிகர்களின் அடையாளமாக நடிக்கும் பொழுதுதான் அவர் எல்லோராலும் வரவேற்கப்படுகிறார். ஹீரோ உதயநிதி ஸ்டாலின் எளிய மக்களின் பிரச்சனைகளை பேசக்கூடிய கதாபாத்திரங்களில் நடித்து வெற்றி அடைந்தவர். கண்ணே கலைமானே உதயநிதி ஸ்டாலின் தமன்னா நடிக்க யுவன் சங்கர் ராஜா இசையில் சீனு ராமசாமி இயக்கியிருக்கும் திரைப்படம். இந்த படத்தின் டீசர் கடந்த புதன்கிழமை வெளியிடப்பட்டது. இதில் ஏர் உழுது கொண்டே உதயநிதி ஸ்டாலின் இது நம்ம பூமி தாய் மாதிரி என்ற பேசிய வசனம் அதிக வரவேற்பு அடைந்தது மட்டும் இல்லாம அவருக்கு நியூ லுக்கையும் தந்திருக்கு. சங்கர் மணிரத்னம் படங்களுக்கும் ஹிந்தி மலையாளம் படங்களுக்கும் ஆங்கில படங்களுக்கும் சவுண்ட் டிசைனர், சவுண்ட் எடிட்டர், மிக்சராக இருப்பவர் ரசூல் பூக்குட்டி. இவர் இயற்கை சப்தத்தை பதிவு செய்வதில் சிறந்தவர். அமெரிக்காவின் MPSC அதாவது மோஷன் பிக்சர் சவுண்ட் எடிட்டர் கில்ட் எடிட்டர் ஆஃப் அமெரிக்காவின் உறுப்பினராக 2 ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இது இந்தியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். கனா ஐஸ்வர்யா ராஜேஷ், சத்யராஜ், சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான வெற்றி திரைப்படம். இந்த படத்தின் முழு வெற்றியும் இப்படத்தின் இயக்குனர் அருண் ராஜ காமராஜ் எழுத்தில் உருவானது. இந்த படத்தின் வெற்றியை படக்குழு நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க, அதை பார்க்கலாம். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒரு ஹீரோ சார்ந்து இல்லாமல் ரிலீஸ் ஆன படம் இதுதான். இந்த படத்தையும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி இதை இவ்வளவு ப்ரெஷருக்கு நடுவுலையும் திரையிட்டு அதை 3 வாரங்களாக தொடர்ந்து இவ்வளவு ஸ்க்ரீன்ஸில் ஓட்டிகிட்டு வர எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஒரு சந்தோஷத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் எப்போவுமே. அந்த மூல காரணம் சிவகார்த்திகேயன். இந்த படம் நடக்கிறதுக்கு, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு, இப்படி ஒரு படம் வர்றதுக்கு, இது முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு வெற்றி விழா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் சிவகார்த்திகேயன். இந்த இது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு லான்ச் பண்ணி அதில் நான் டைரக்டர் ஆகிறேன் அப்படிங்கிறது விட வேறு எந்த பெருமையும் என் லைஃப்பில் எனக்கு கிடையாது. ஒரு கிரிக்கெட் தெரியாமல் அந்த ரிஸ்க் எடுத்து என்னை காஸ்ட் பண்ணி எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்ததா என்னன்னு தெரியல. பட் என்னோடய டைரக்டருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. ஒரு 5-6 டேஸ் தான் பார்த்தாரு ப்ராக்டிஸ் பண்ணுறது. ரொம்ப முக்கியம் தான் விளாடினேன். பட் ஹேட் தட் கான்ஃபிடென்ஸ், ஓகே கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்தில் கௌசல்யா முருகேஷனை கொடுத்து இது என்னோட கனவாக பழிக்க வச்ச அருண் ராஜாவுக்கு இன்னொரு பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய பேக் போன் வேணும். அதுதான் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ. அப்போ என்ன ஒரு அட்ராக்ஷன்னா, சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறார். அவர் ஹீரோ இல்லை, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆகவே இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு சமுதாயத்துக்கு பயன்பட்ட ஒரு விஷயம், ஒரு வெற்றி. அதுதான் நான் சிவா நான் ரொம்ப பாராட்டுறேன். சத்யராஜ் சார் அவர் கூட நான் ஹீரோயினாக நடிக்கிறப்ப நடிக்கணும்னு நினச்சேன். அப்போ என்னால் முடியல. இப்போ நான் அவங்க கூட நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். கட்டப்பா அப்பா, இந்த தருணம் வந்ததே இந்த படத்தில். இது நல்லா இருக்குன்னு உறக்க சொல்லிய அனைத்து ஊடகங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த நண்பர்கள் முறையில் கோடான கோடி நன்றி. நிறைய பேரோட இன்னசென்ஸ் இருந்துச்சு இல்லை. ஸோ அதுதான் இதோட வெற்றின்னு நான் நம்புகிறேன். ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். வெற்றி விழா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட் ஃப்ரம் த டே ஒன் த பாசிட்டிவிட்டி ஆஃப் த ஃபில்ம். மெயின் திங் சிவா ப்ரோவோட இந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் த சிச்சுவேஷன். ஃபில்ம் மேக்கிங் வரப்போ இந்த படத்தில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணால் தான் அது பிரம்மாண்டமாக வரும் அப்படிங்கிறதுக்கான அது ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக இந்த ஃபில்மை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இந்தளவுக்கு எடுத்து வந்திருக்காரு. இன்றைக்கி பெரிய ஹீரோஸோட படம் வருது அப்படின்னும் போது அவங்க ஒரு சோலோவாக இன்றைக்கி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டார்க்கான இதை வரவேற்பை அவங்க இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் விஷயம். வாழ்க்கையில் மொதல் அங்கீகாரம் எனக்கு. அதாவது கிட்டத்தட்ட நான் 8 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பாடல் ஆசிரியராக ஷைன் பண்ணுறதுக்கு.
இது வரைக்கும் நான் 25 படம் பண்ணிட்டேன். 25 படத்தில் கிடைக்காத ஒரு பேர் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. அது காரணம் வந்து அந்த பாடலுக்கு உண்டான வெற்றிக்கு வாயாடி பெத்துப்புல அந்த பாடல். பிராணா நித்யா மேனன் மட்டுமே நடிக்கும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம். இப்படத்தை V.K. பிரசாத் இயக்க ஒளிப்பதிவு செய்கிறாரு P.C. ஸ்ரீராம். 2014ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தை இப்போ தெலுங்குல ரீமேக் செய்ய போறாங்க. சித்தார்த் தோற்றத்துல சித்தார்த்தே நடிக்க இந்த படத்தை இயக்குறாரு சங்கர். மணிகரிங்கா ஜான்சி ராணியின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்படும் இந்த படத்துல ஜான்சி ராணியாக நடிக்கிறாங்க கங்கனா ரணாவத், இயக்குறாரு கிரிஷ். மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்படும் இந்த படம் தமிழிலும் மொழி மாற்றம் செய்யப்படுது. The journey of the film was exactly like the life of Rani Lakshmibai. There was so much of struggle in Rani Lakshmibai's life, and where she was young mother, and then a kid died, and then she became widow, and then warrior and all that. So there's a lot of struggle in her life, and her film also has faced all those challenges. It looks like it was destiny, but it was really challenging, but it was very fun. It is in a way very unfortunate that in my 12 years career I never really got to do a film which is for the land or the love of land, you know, sentiment of nationalism, but I don't think we make those kind of movies. விஜய் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் நடிக்கும் வாட்ச்மேன் படத்துல ஷாயிஷாவுடன் இணைந்து ராப் டான்ஸ் ஆடியிருக்காராம் யோகி பாபு. இந்தியன் 2 தாய்லாந்துல இந்த படம் துவங்க இருக்கிறதால ஒரு கமலுக்கு ஜோடியா கொரியன் நடிகை பேசுகி நடிக்க போறாங்களாம். PNB தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கிருஷ்ணம். PN பலராமன் எழுதி தயாரிக்க இயக்கியிருக்காரு தினேஷ் பாபு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளிவருது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால இயக்குனர் K. பாக்யராஜ் உட்பட பலர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. I am Balram. I am producer of Krishna movie, and this is a film this is a story happened in our life. It's a very, very positive movie with a lot of messages to the people. We are very sure Tamil people will like this movie. நான் பேர் அக்ஷய் கிருஷ்ணன். நான் வந்து கிருஷ்ணம் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணம் படம் வந்து 3 லாங்குவேஜில் போகிறேன். அது வந்து மலையாளம், தமிழ், தெலுங்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மலையாளம் பண்ண போகிறேன். அது வந்து February 1st week தான் ரிலீஸ் பண்ணுறேன். என் பேர் ஹரிபிரசாத். கிருஷ்ணம் என்ன மூவியோட மியூசிக் டைரக்டர் நான் தானே. இந்த ஃபிலிமுக்கு 4 டிஃப்ரெண்ட் சாங்ஸ் இருக்குது. நான் தினேஷ் பாபு, கேமராமேன் டைரக்டர். தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஆரம்பித்தது. நான் இது என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் PN பல்ராம், அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் இந்த படம். என் பேர் அருண். நான் வந்து கிருஷ்ணம் படத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான். இந்த படம் என்னென்னா நம்ம ப்ரொடியூசர் லைஃப்பில் இருக்கிற ரியல் மிராக்கிள். அதுதான் ஆக்சுவலாக இந்த படம். லைஃப்பில் ஒரு பெரிய இன்சிடென்ட் என்னென்னா, அவங்க பையனை 3வது பையனை வந்து ஒரு பெரிய நோய், 10 லட்சத்தில் ஒருத்தருக்கு வர வேண்டாம் ஒரு நோய், அதே வந்துருச்சு. ஸோ எல்லாரும் பெரிய எல்லா டாக்டர்ஸ், எல்லா சர்ஜன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டா எதுவும் பண்ண முடியல பல்ராம்னு நம்ம ப்ரொடியூசர்கிட்ட அப்படியே பேசும்போது இந்த ஆப்ரேஷன் டேபிளில் கூட கடவுள் காப்பாற்றிட்டுறேன். அந்த டைமில் கூட அவங்க குருவாயூர் மேலே நம்பிக்கை வச்சு தான் அவங்க பேசிகிட்டே இருந்தது சார். ஸோ அதனால தான் இது மக்கள் தெரிய வைக்கணும்னு சொல்லி தான் அவங்க இந்த சப்ஜெக்ட் பண்ணது. ஆக்சுவலாக ஸ்ரீதேவியின் வாழ்க்கை வரலாறு அவருடைய கணவர் போனி கபூர் திரைப்படமாக எடுக்க முடிவு செஞ்சிருக்காரு. ஸ்ரீதேவியாக யார் நடிக்க போறாங்கன்றத விரைவில் சொல்ல இருக்காராம். 75 வயது இசையோடு இணைந்த இளையராஜாவுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பாராட்டு விழா நடத்தியது. அதை இப்போ பார்க்கலாம். இது என்ன மேடையா, விவாத மேடையா? டிக்கெட் லான்ச்சிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பிரம்மாண்டமாக நடத்திட்டீங்க. அதுலேயும் மகேந்திரா சிட்டியில் இடம் கொடுத்து இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இந்த விழாவை தொடங்கி வைக்கும் பொழுதே அந்த February 2, 3 எப்படி இருக்கும்னு தயவுசெய்து நல்லா ஆலோசனை பண்ணிக்கோங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நாங்கள் இளையராஜா சார் 75, அதாவது அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, இது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக இருக்க போது எங்கள் சார்பாக வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி February 2, February 3 YMCA நந்தனத்தில். இது வெறும் ட்ரெய்லர். நீங்கள் அங்கிட்டு வந்து பார்க்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிபியூட்ஸ் டு த லிவிங் காட். இளையராஜா 75 என்கிறார்கள். இளையராஜா 1000 படங்களை கடந்தான் என்று சொல்லுகிறார்கள்.
என்னை பொறுத்தவரையில் இளையராஜா அவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதவர். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமதி.